ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் யூஸ்கார். இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஏலியன் ராம்லஸ் இந்த படத்தோட நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆஃப்டர் லாங் டைம் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து ஒரு தரமான படம் வந்திருக்கு. எனக்கு முந்தைய ஏலியன் படங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் முக்கியமாக ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபிலிம், செகண்ட் பார்ட் ஃபிலிம்லாம் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்கும் இந்த ஒரு படத்துக்கும் நிறைய தொடர்பு வேறு இருக்குன்றதை தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகிடுச்சு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சா ஓவராலாக இந்த ஏலியன் ராம்லஸ் ஃபிலிம் எப்படி இருந்தது அப்படின்றத இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் பார்த்துலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தென் ஏலியன் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏலியனில் ஃபஸ்ட்டு 1979 ஒரு படம் வந்திருக்கும். அதில் கூட ஏலியன் ரிப்ளி அந்த கேரக்டரோட பேர். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் பார்ட் 1 ஃபிலிமில் வந்து ஃபைனல் சர்வைவராக இருப்பாங்க. அந்த ஒரு படம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஒரு காலத்துலேயே அவ்வளோ சூப்பராக அந்த ஒரு சீக்வன்சஸ் வந்து அவ்வளோ அமேசிங்காக ஷூட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஃபிலிம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்ட் 2 ஃபிலிமும் எனக்கு பிடிக்கும். ரெண்டுமே வந்து அமேசிங்கான ஃபிலிம்ஸ். எனக்கு வந்து இந்த ஏலியன் ராம்லஸ் மேலே எது வந்து கியூரியஸ் அதிகமாக்குச்சுன்னா, இந்த ரெண்டு படங்களுக்கும் மிட்குவலாக தான் ஏலியன் ராம்லஸ் பிளேஸ் பண்ண போறாங்க. கதைப்படி இது வந்து பாத்தீங்கன்னா 1979க்கும் 1986 அந்த ஒரு ரெண்டு படங்களுக்கும் நடுவுல நடக்கப்பட்ட ஒரு மிட்குவல் ஸ்டோரியா தான் இந்த ஏலியன் ராம்லஸ் இருக்க போகுது அப்படின்றத விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு படம் எல்லாம் எனக்கு அதிக எதிர்பார்ப்பு இருந்தது. ரியலி சாட்டிஸ்ஃபைடுன்னு நான் சொல்ல. ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஏலியன் ஃபிலிம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்துல அந்த பழைய படத்தோட நிறைய சீக்வன்சஸே நீங்க பார்க்கலாம். நிறைய ஐகானிக் ஷாட்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு சாயல்ல நமக்கு பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக நிறைய கேமரா ஆங்கிள்ஸ், கலர் டோனு, அதுக்கப்புறம் ஏலியனுக்கும் இவங்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்ஷன், இது மாதிரி நான் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்தது தான் எனக்கு அப்படியே ஞாபகம் வந்துச்சு. இது ஒரு படம் வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஸ்டோரி. ஸோ இந்த ஏலியன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றது தான் கதை. ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் இந்த ஏலியனோட மாட்டிக்கிறாங்க. இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் எப்படி இந்த ஏலியன்ட்ட சாகாமல் தப்பிக்கிறாங்க, இல்லை எல்லாரும் செத்துட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய த்ரில்லர் அந்த ஒரு டோன்லேயே இந்த ஒரு படம் போகும். இதில் எது வந்து நம்மளை வந்து படத்தை கிரிப்பாக நம்ம வந்து பிடிக்க வைக்கணும், ஏற்கனவே நமக்கு பார்த்த மாதிரியோ நமக்கு வந்து தோன்றதோ இல்லாமல் கொஞ்சம் அதை வந்து புதுசாக நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணால் அது நமக்கு வந்து ஒற்று போகும். லைக் எப்படியும் தப்பிச்சிருவா, எப்படி இந்த கேரக்டர் செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கணிச்சிட்டாங்கனாலே ரேசி பிச் டியூரேஷன் படி ஷார்ட்டாக கிரிப்பாக இருந்தாலுமே ப்ரிடிக்ஷன் இருந்துட்டாலே அது கொஞ்சம் அந்த இடத்துல ஃபால் டவுன் ஆயிரும். பட் இந்த படத்தில் அது வந்து என்னதான் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சாலும் அந்த ஒரு சீக்வன்ஸை வந்து நமக்கு பிளேஸ்மெண்ட் பண்ண அந்த ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ரோல் பிளே பண்ணிருச்சு. சூப்பராக த்ரில்லிங்காக அந்த ஒவ்வொரு டெத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. லிட்டரலி ஆர் ரேட்டட், தாறு மர ரத்தம் தெருகி இருக்கு. ஏலியன் படங்கள்னாலே அந்த ஏலியன் வந்து அவங்களோட நெஞ்ச பொழந்துட்டு வெளியே வர அந்த ஐகானிக் ஷாட் நமக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இதில் பல விஷயங்கள், பல த்ரில்லர் சீக்வன்ஸ், ப்ரூட்டலான சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு படம் போகிற போக்கில் நிறைய திக் சம்பவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பயம் பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஏலியன் படத்தில் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பார்க்கும்போது ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் படத்தோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்றது மாதிரி நமக்கு வந்து தோணுது. ஃபைனலாக ஓவராலாக நான் சொல்கிறேன். ஸோ விஷுவலில் எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. சூப்பராக இருந்தது விஷுவல் எஃபெக்ட்ஸ், அந்த ஏலியனோட அந்த லுக்காக இருக்கட்டும். இது மட்டும் இல்லாமல் மொத்தமாக ஸ்பேஸ் ஸ்டேஷனோட அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த ஜீரோ கிராவிட்டியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி பல இடங்கள் சூப்பராகவே கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸில் எந்த விதமான குறையும் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ஓவராலாக இந்த ஏலியன் ராமலஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் நிறைய ஏலியன் படம் அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸில் வந்திருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த படம் ஒன்றும் அவ்வளோ புதுசாக இருக்காது. ஆனால் உங்களை அது வந்து என்டர்டெயின் பண்ணுன்றதை வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. டெஃபினட்டாக ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து ப்ரெடிக்டபிளாக இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஏலியன் படங்களையும் தாண்டி இது மாதிரியான பல த்ரில்லர் படங்களையும் பார்த்துருக்கோம். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கோன்ற காரணத்தினால அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியலாம். பட் ஓவராலாக இந்த மாதிரியான படத்தில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எந்த அளவு அது த்ரில்லிங்காக இருக்குது, எந்த அளவு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அது பயம் கொடுத்தது, நெயில் பைட்டிங் சீக்வன்சஸ் வந்து எப்படி அமைக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான படங்கள் வந்து ஜெயிச்சுதா தோத்துதா அப்படின்றதுல இருக்கு. அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை உண்மையிலேயே பயங்கரமாக த்ரில் பண்ணிச்சு. ஸோ அந்த நெயில் பைட்டிங் சீக்வன்ஸ் ஐயோ என்ன ஆக போகுது அப்படின்ற இந்த ஒரு பதட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள கொண்டு வந்துச்சு. ஸோ ஏலியன் ஃப்ரான்ச்சைஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு படமும் பிடிக்கும். இல்லை நான் ஏலியன் படங்கள்லாம் முந்தைய படங்கள்லாம் நான் பார்க்கல, நான் ஃப்ரெஷ்ஷாக போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக இந்த படம் உங்களை வந்து பயங்கரமாக என்கேஜ் பண்ணும். சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க.
எனக்கு தெரிஞ்சு இந்த ஏலியன் ராம்லஸ் ஃபிலிமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து நிறைய இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். இது ஒரு படத்தோட வெற்றிக்கு அப்புறம் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் மறுபடியும் தலை தூக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் ஏலியன் ராம்லஸ் படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்க போறீங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. தென் பார்த்தவங்க உங்களோட ரிவ்யூ என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.